சரி சரி, இப்ப யாருக்கு வந்திருக்கா? கொடுக்கும்போது இங்க யார் வந்திருக்கா, இங்க ஏசப்பா வந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்தனா சொல்லுவாங்க. உடனே அவுட்டுன்னு சொல்லி சொல்லுவாரு. இதெல்லாமே தேவையில்லாத ஒரு காரியம். ஏன்னா அதற்கான வேதாகமத்தின் ஆதாரபூர்வமான காரியம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் இப்போ சில பேர் எனக்குள்ள வல்லம் இருக்குது, எனக்குள்ள அபிஷேகம் இருக்குன்னு சொல்லி அந்த கோட்டை தூக்கி போடுறது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல வந்தாங்கன்னா அவர் ஃபுல்லா என்னன்னா கவுடு நெருக்குனாங்க. அந்த சம்பவம் அந்த ஸ்ரீ தொடரும்போது கூட விசுவாசத்தை கனப்படுத்தி தான் அங்க ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். இந்த ட்ரெஸ்ல வல்லமை இருக்கு, இந்த கட்சியில வல்லமை இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்க சொல்லவே இல்லை. இப்போ இவங்க என்னன்னா வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஜப ஸ்ப்ரே, இது ஜப தண்ணி, இது ஜப ஆயில், இதை வச்சா பிசாசு வராது, இது ஜப பேனா, இதை வச்சு எழுதுனா எக்ஸாம் பாஸ் ஆயிடுவீங்க. சோ இந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் கிறிஸ்தவத்துல புகுத்திட்டு இருக்கிறாங்க. விசுவாசத்தை கனப்படுத்தி தான் அற்புதம் நடந்துச்சே தவிர இயேசு கிறிஸ்து எங்கேயுமே இந்த ட்ரெஸ்ல தான் வல்லமை இருக்குன்னு சொல்லி சொல்ல. ஏன்னா இயேசு கிறிஸ்து மறிக்கும் போது கூட அவரோட ட்ரெஸ், அவர் வஸ்திரத்தை பங்கிட்டு கொண்டாங்க. அப்படின்னா தொட்ட உடனே சாக்கடிச்சு எல்லாம் பறந்துடணும் இல்லை, ஏன் நடக்கல?